தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது மாற்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம், அதன் 11, 12, 13, 14 மற்றும் 19, 20, 21 ஆகிய வசனங்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலமான போது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். அடுத்ததாக 15 18 வரையிலான பகுதிகளில் வேறொரு நிகழ்ச்சியை குறித்து வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை 19, 20, 21 ஆகிய வசனங்களில் தான் வாசிக்கின்றோம். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். இதே நிகழ்ச்சியை குறித்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 21வது அதிகாரத்திலே 18, 19, 20 ஆகிய வசனங்களிலும் கூட நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அத்திமரத்தினுடைய அறுவடை காலங்களையும் அதனுடைய தன்மையை குறித்தும் நாம் முதலாவதாக அடிப்படையாக அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் அவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இந்த பகுதியில் வருகிற சத்தியம் என்ன என்பதையும் நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அப்படியாக பிரியமானவர்களே, அத்திமரத்தின் அறுவடை காலங்களாக 3 காலங்கள் காணப்படுகிறது. முதல் அறுவடை காலம், 2ஆம் அறுவடை காலம், 3ஆம் அறுவடை காலம். முதல் அறுவடை காலத்தை முதற்கனிகளின் அறுவடை காலம் என்றும் சொல்லலாம். 2ஆம் அறுவடை காலத்தை முழுமையான அறுவடை காலம் என்றும் சொல்லலாம். 3ஆம் அறுவடை காலத்தை குளிர்கால அறுவடை என்றும் நாம் சொல்லலாம். இந்த முதல் அறுவடையின் காலம் நம்முடைய மாத கணக்கின்படி மார்ச் மாதத்தின் பிற்பகுதியிலே அதிலே காய்கள் காய்க்கும். அவைகள் மே மாதத்தின் பிற்பகுதியிலே பழுத்த பழங்களாக அறுவடை செய்யப்படும். யூதர்களின் மாத கணக்கின்படி அவர்களின் முதல் 3 மாதங்களான ஆபிப், சீப், சிவான் என்கிற மாதங்களில்தான் இந்த முதல் அறுவடை அல்லது முதற்கனிகளின் அறுவடை காணப்படுகிறது. அடுத்து 2ஆம் அறுவடை நம்முடைய மாத கணக்கின்படி ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியிலே அதிலே காய்கள் காய்த்து அக்டோபர் மாதத்திலே அவைகள் பழுத்த பழங்களாக அறுவடை செய்யப்படும். யூதர்களின் மாத கணக்கின்படி அவர்களின் 5, 6, 7, 8 ஆகிய மாதங்களான ஆப், எலூல், ஏத்தானிம், பூல் ஆகிய மாதங்களில் இந்த 2ஆம் அறுவடை காணப்படுகிறது. 3ஆம் அறுவடையான குளிர்கால பழங்களின் அறுவடை என்பது நம்முடைய மாத கணக்கின்படி நவம்பர், டிசம்பர் மாதங்களில் காணப்படுகிறது. யூதர்களின் மாத கணக்கின்படி கிஸ்லேயு, தேபேத் என்கிற அவர்களின் 9 மற்றும் 10 ஆகிய மாதங்களில் இந்த 3ஆம் அறுவடை குளிர்கால பழங்களின் அறுவடை காணப்படுகிறது. இவைகள்தான் அத்திமரத்தின் 3 அறுவடை காலங்கள். முதற்கனிகளின் காலம் அல்லது முதல் அறுவடை காலம், 2வது அறுவடை காலம் அல்லது முழுமையான அறுவடை காலம், 3ஆம் அறுவடை காலம் அல்லது குளிர்கால பழங்களின் அறுவடை காலம். இதிலே முதல் 2 காலங்கள் மிக முக்கிய காலங்கள். அதிலும் முதற்கனிகளின் காலமாகிய முதல் அறுவடை காலம் மிக முக்கியமான காலமாய் இருக்கிறது. ஏனென்றால் முதல் அறுவடை நடந்தால்தான், முதற்கனிகளின் அறுவடை நடந்தால்தான் அவ்வருடத்திலே மற்ற அறுவடைகளை அந்த மரத்திலிருந்து எடுக்க முடியும், அறுவடை செய்ய முடியும். ஒருவேளை ஒரு மரத்தில் முதற்கனிகளின் அறுவடை இல்லை என்று சொன்னால், அதிலே அறுவடை செய்யத்தக்கதாக முதற்கனிகள் இல்லை என்று சொன்னால், அந்த மரம் அவ்வருடத்திலே 2வது அறுவடையையும் கொடுக்காது, 3வது அறுவடையையும் கொடுக்காது. அந்த வருடத்திலே அந்த மரத்தினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படியாக முதற்கனிகளின் காலம், முதல் அறுவடையின் காலம் வரப்போகிற அறுவடைகளுக்கு முன் அடையாளமாக இருக்கிறது. இந்த முதற்கனிகளின் காலத்தை குறித்து, முதல் அறுவடை காலத்தை குறித்து, அதன் பலன்களை குறித்து வேதாகமத்தின் பல பகுதிகளில் நாம் வாசிக்க முடிகிறது. உதாரணமாக எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 24வது அதிகாரம்
அதில் 2வது வசனம். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும். இது முதற்கனிகளை, முதல் அறுவடை காலத்தில் உள்ள கனிகளை குறித்து பேசுகிறது. அடுத்ததாக ஓசியா 9:10. ஓசியா 9வது அதிகாரம் 10வது வசனம். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல, அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல. இதுவும் முதற்கனிகளை குறித்து தான் பேசுகிறது, முதல் அறுவடையை குறித்து தான் பேசுகிறது. அடுத்ததாக நாகும் 3:12. நாகும் 3:12. உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரங்களைப் போல் இருக்கும், முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரங்களைப் போல் இருக்கும். இதுவும் முதல் அறுவடையில் வருகின்ற பழுக்கின்ற முதற்கனிகளை குறித்து தான் பேசுகிறது. மற்றும் இந்த முதற்கனிகள், முதல் அறுவடையில் வருகின்ற பழங்கள் மிகவும் பெரியதாகவும் தரமுள்ளதாகவும் சுவை உள்ளதாகவும் இருக்குமா. ஆகவே பிரியமானவர்களே, இப்படியாக அத்திமரத்திலே 3 அறுவடை காலங்கள் காணப்படுகின்றன. அடுத்ததாக இந்த அத்திமரத்தினுடைய தன்மையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்திமரத்தின் தன்மை என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு அத்திமரத்தில் அத்திப்பழங்கள் இருந்தால்தான் அதிலே இலைகள் காணப்படும். ஒரு நபர் அத்திமரத்தை பார்ப்பார் என்று சொன்னால், அந்த அத்திமரம் இலைகளால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால், அவர் என்ன நினைப்பார் என்றால், அந்த அத்திமரத்தில் அத்திப்பழங்கள் இருக்கின்றன என்றுதான் நினைப்பார். ஏனென்றால் அந்த அத்திமரத்தின் தன்மையே அதுவாகத்தான் இருக்கிறது. என்ன தன்மை? அத்திப்பழங்கள் இருந்தால்தான் அத்திமரத்திலே இலைகள் காணப்படும். அதன் அடிப்படையில்தான் மாற்கு 11:13 நிகழ்வு அமைந்திருக்கிறது. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே அந்த அத்திமரத்தை பார்க்க வந்ததின் காரணமே அம்மரம் இலைகள் உள்ளதாய் காணப்பட்டது என்பதுதான். ஆகவே அந்த இலைகளின் அடிப்படையில் அவர் என்ன நினைத்தார்? அந்த மரத்தில் அத்திப்பழங்கள் இருக்கின்றன என்று நினைத்தார். ஆனால் அத்திப்பழங்கள் இல்லை. அதே சமயத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது அத்திப்பழ காலமுமாய் இருக்கவில்லை. இங்கே ஆவியானவரே சொல்லுகிறார், அத்திப்பழ காலமாய் இராதபடியால், அதாவது முதல் அறுவடையின் காலமும் அல்ல, 2ஆம் அறுவடையின் காலமும் அல்ல, 3ஆம் அறுவடையின் காலமும் அல்ல. ஆகிலும் அவர் வந்தார். ஏன் வந்தார்? ஏன் வந்தார் என்றால் அந்த மரத்தின் தன்மையின் அடிப்படையில் வந்தார். இலைகள் இருக்கிறது, ஆகவே கனிகள் இருக்கும் என்று வந்தார். ஆனால் அந்த மரத்திலோ எவ்வித கனிகளையும் அவர் காணவில்லை, எவ்வித கனிகளும் அங்கே காணப்படவில்லை. ஆக இது எதை குறிக்கிறது? இது மாய்மாலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. தன்னில் கனிகள் ஏதும் இல்லை, ஆனாலும் கனிகள் இருக்கிறது போல தன்னை மாய்மால தோற்றத்துடன் அது வெளிக்காட்டினது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டு அழிந்து போனது. சரி, இந்த அத்திமர சபித்தல் நிகழ்வு நமக்கு சொல்ல வருகிற சத்தியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலே சில குறிப்பிட்ட இடங்களில் அத்திமரம் மற்றும் ஒலிவ மரம் மற்றும் திராட்சை செடி இவைகளெல்லாம் இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது இஸ்ரவேல் தேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படியாக இந்த இடத்தில் வருகின்ற இந்த அத்திமரமானது இஸ்ரவேல் தேசத்தை அடையாளப்படுத்துகின்ற, பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அடையாளமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த அத்திமரத்தின் மீது வந்த சாபம் என்பது யூதர்களின் மேல் வந்த சாபமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அத்திமரத்தை போலவே அவர்கள் மாய்மாலமாய் வாழ்ந்து வந்தார்கள். தங்களில் கனிகள் ஏதும் இல்லாத நிலையிலும், தேவனுக்கு பிரயோஜனமற்றவர்களாக இருந்த போதிலும், தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளாத போதிலும், ஏதோ தாங்கள் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்கள் போல, பிரயோஜனமுள்ளவர்கள் போல, பலன் கொடுக்கிறவர்கள் போல மற்றவர்களுக்கு தங்களை விளம்பரம் செய்து கொண்டார்கள், மாய்மாலத்தோடு காட்டிக்கொண்டார்கள்.
ஆகவே இந்த அத்திமரத்தின் மீது வந்த சாபம் யூத தேசத்தின் மீது வந்த சாபமாக இருக்கிறது. சரி, இந்த சாபம் நியாயத்தீர்ப்பு எப்பொழுது அவர்களுக்கு வந்தது என்று பார்க்கும் பொழுது வரலாற்றிலே நமக்கு தெரிந்திருக்கிறபடி கிபி 70 வெஸ்பாசியன் என்கிற ரோம ராயனுடைய மகனான தீத்து என்கிற ரோம தளபதியாலே அவர்களுக்கு வந்தது. அவன் எருசலேமின் தேவாலயத்தை இடித்து எருசலேமை அலங்கோலப்படுத்தி யூதர்களை சிதறடித்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. ஆகவே கிபி 70 அவர்கள் அந்த தீத்து என்கிற தளபதியின் சிதறடிப்பினாலே உலகம் முழுவதும் சிதறிப்போனார்கள். இவ்விதமாக சபிக்கப்பட்ட இந்த அத்திமரம் மறுபடியும் எப்பொழுது துளிர்விடும் என்று பார்க்கும் பொழுது அதை குறித்து மத்தேயு 24வது அதிகாரம் அதில் 32 இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருப்பதின் மூலம் நாம் அறிகிறோம். அத்திமரத்தினால் ஓர் உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது அந்த சபிக்கப்பட்ட அத்திமரம் துளிர்விடும், அதிலே இளங்கிளை தோன்றும். எப்பொழுது என்று பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின் நிறைவேற்றமாக கிபி 1948 மே 14 சொல்வார்கள். அதாவது இஸ்ரவேல் தேசம் கிபி 70 சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாக ஒரு தனி நாடாக உருவான இந்த காலத்தை குறிப்பிடுவார்கள். அது ஒருபுறம் இருந்தாலும் இதனுடைய முழுமையான நிறைவேற்றம் என்பது உபத்திரவ காலத்தின் முதல் 3.5 வருடங்களில்தான். அப்பொழுதுதான் யூதர்கள் உலகத்தின் எல்லா திசைகளிலுமிருந்து எல்லா யூதர்களும் எருசலேமிலே தங்களுடைய தாய் நாட்டிலே வந்து கூடுவார்கள். ஆகவே இந்த சபிக்கப்பட்ட அத்திமரம் ஒரு நாளில் துளிர்விடப் போகிறது. அதிலே இளங்கிளை கண்டிப்பாக தோன்றப் போகிறது. சரி, நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த நிகழ்ச்சியிலிருந்து என்ன காரியம் இருக்கிறது, நடைமுறைக்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதையும் கூட இந்த வசனத்திலிருந்தே நாம் சிந்திக்க முடியும். 14வது வசனத்திலிருந்து, அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். பிரியமானவர்களே, முதலாவது இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சுயநலவாதியாக தோன்றுவார். அதாவது எனக்கு கிடைக்காத ஒன்று மற்ற எவருக்குமே கிடைக்கக்கூடாது என்ற ரீதியிலே அவர் இந்த வசனத்தை சொன்னது போல தோன்றலாம். ஆனால் அது அப்படி அல்ல. இந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்னவெனில், ஒரு மனிதன் தேவனுக்கு கனி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவன் மற்ற யாருக்கும் கனி கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் தேவனுக்கு புரோஜனமாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் அவன் வேறு யாருக்குமே புரோஜனம் உள்ளவனாக இருக்க மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய இந்த கூற்றினுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் கனி கொடுக்கிறவர்களாக, தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக, பயன் தரக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை கண்டிப்பாக சிந்திக்க வேண்டும். ஏன் நம்மால் சில நேரங்களில், அநேக நேரங்களில் பலன் கொடுக்க முடியவில்லை, கனி கொடுக்க முடியவில்லை என்று பார்க்கும் பொழுது மாய்மாலம்தான். மாய்மாலம் நம்மையே நாம் யார் என்று அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு நம்முடைய கண்களை கட்டி போட்டிருக்கிறது. அந்த மாய்மாலத்தை களையும் பொழுது நம்முடைய நிலையை, தேவனுக்கு முன்பாக நம்முடைய நிலையை நாம் சரியாக உணர்ந்து நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாக மாற முடியும். நாம் தேவனுக்கு கனி கொடுத்தால்தான், தேவனுக்கு பிரயோஜனமாக வாழ்ந்தால்தான் மற்றவர்களுக்கு கனி கொடுக்க முடியும். அதாவது நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, ஏன் நமக்கு நாமே பிரயோஜனமாக இருக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவதாக தேவனுக்கு கனிகளை கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நாம் நமக்கோ, நம்முடைய குடும்பத்திற்கோ, நம்முடைய திருச்சபைக்கோ, சமுதாயத்திற்கோ எவ்வித பிரயோஜனமாகவும் இருக்க மாட்டோம் என்பது திட்டவட்டமான, மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின்படி, நாம் கற்றுக்கொண்ட இந்த நிகழ்ச்சியின் சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் மாய்மாலத்தோடு வாழ்கிறோமா? மாய்மாலத்தோடு வாழ்ந்து கனி இல்லாதவர்களாக வெற்று வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்போம், செயல்படுவோம், தேவனுக்கு கனி கொடுப்போம். தேவனுக்கு கனி கொடுத்து
மற்றவர்களுக்கும் கனி கொடுத்து கனியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும்.